மகள் செய்யப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு கிளிநொச்சியில் முழுமையாக மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நீர்வடிகால் அமைப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு மரம் வந்து விழுந்ததுனால இந்த அனர்த்தம் ஏற்பட்டது. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா மின்சார சபை ஊழியர்கள் கருத்து பார்த்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இன்றைக்கு 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 காலையில் 6:30 போல் கிளிநொச்சியில் எல்லா இடமும் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. இதுக்குரிய காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி 55ஆம் கட்டையில் இருக்கிற யூத் மார்ட் ரெஸ்ட்டுங்கிற பில்டிங்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம் டிரான்ஸ்ஃபார்மரில் விழுந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் தான் இந்த மின்தடைக்கு காரணம் என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மரில் சாஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து சரி செய்து எடுக்கிறதுக்கு இடத்தால் 6 மணித்தியாலத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லி தற்போது சொல்லப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் மின்சார சபை ஊழியர்கள் எல்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் இதை க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. மின்சார சபை பொறியியலாளர் இப்போ இடத்தை வந்து ஆய்வு செய்துட்டு போயிருக்கிறார். மரத்தை வெட்டி அகற்றலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மரத்தின் கிளைகள் எல்லாம் மேலே இருக்க கம்பிகளில் சிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரம் இந்த நிலைமாட்டியில் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு கம்பியினூடாக ஏறத்தாழ 11,000 வோல்டேஜ் மின்னழுத்தம் வந்து பாயும். அதன் அடிப்படையில் இதில் 3 கம்பிகள் இருக்குது. அப்போ 33,000 வோல்டேஜ் மின்னழுத்தம் பாயக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கடுமையான மழையும் பெய்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல வேலை செய்வதற்கான அந்த கிராண்ட் லொரியெல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்குது. இந்த 3 கம்பியும் 33,000 வோல்டேஜ் மின்னழுத்தத்தை கொண்டிருக்கும். பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைச்சு சபை அந்த கட்டிடத்துக்கு முன்னுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. செயற்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார சபை ஊழியர்கள் இந்த இடத்துக்கு வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மின்சார சபை ஊழியர்கள் விரைவாக தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடி இப்போ பார்த்தீங்கன்னா கடும் மழையாக இருக்குது. நேரம் 9:30 மணி ஆகுது. கடும் மழை. அதுக்கு மத்தியில் தான் மின்சார சபையின் வேலை நடந்து கொண்டிருக்குது. மழையும் கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறதுனால வேலை சீக்கிரமாக முடியுமான்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இந்த கிரானை பயன்படுத்தி இந்த மரத்தை கட்டி அகற்றுவதற்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. மோதியதில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பிகள் கழட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
பிரதான கம்பி இருக்குல்ல, ஓகே. கரண்ட்டு இனி எல்லாருக்கும் வந்துடும். இலங்கை மின்சார சபை வாகனம் நிற்கிது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் கேப்பில் இந்த வேலையை வந்து எல்லாம் சரி செய்து மின்சாரம் இன்னொரு அரை மணித்தியாலத்துக்குள்ளே மின்சாரம் வந்ததுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வெளியிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனர்த்தத்தின் போது விரைவாக செயல்பட்ட மின்சார சபை ஊழியர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற அவசரமான விடயங்களை உடனுக்குடன் எங்களோட யூடியூப் சேனல் மூலம் பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.